ஷரியத் பாதுகாப்பு மாநாடுன்னு போட்டு என்னை பற்றி பேசியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு தீமை பரவிட்டு இருக்குது, இவங்க வந்து தீமையை பரவிட்டு என்னப்பா தீமை, இஸ்லாத்தை வந்து அரசியலோட தொடர்பு படுத்துகிறாங்க. இப்போ தான் அல்லாதுன்னு சொன்னேன் ஹிஸ்புல்லா. நானாக தொடர்பு படுத்துகிறேன்? நீங்கள் குரானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எது எது தொடர்பு படுத்தப்படுதுன்ட்டு. குறைஞ்சபட்சம் அல்மாய்தாவாவது பாருங்கள், மற்றதெல்லாம் கூட விடுங்க. இஸ்லாத்தை பற்றி அது என்ன இருக்குது அப்படின்ட்டு எப்போ அதான் எல்லாம் கேட்குறான். ஏண்டா இவங்க இப்போ தான் திருந்திருக்காங்க, திருந்தினதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன்டா கோவம் வருது? புரியுதா? திருந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு காண்டாகுதா? இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கீழே தான் இவங்க இருக்கணும். இது ஒரு திமிரு. அதே திமிரு இன்றைக்கி இஸ்லாமிய மதகுருமார்கள்ட்ட இருக்குது. வெளியில் இருக்கிறவங்கலாம் வந்து இஸ்லாத்தை வந்து இதுதான் இஸ்லாம்னு டெஃபினேஷன்லாம் கொடுக்கக்கூடாது. எங்கள் மதரசாவுடைய இதிலிருந்து வெளி ப்ராடக்ட் வந்திருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மதரசா ப்ராடக்ட்டு நாளைக்கு ஈசா நபி வந்தாலோ அல்லது இஸ்லாத்துடைய வேறு கடினமான சூழ்நிலை வந்தாலோ இவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. புரியுதா? வெளியிலிருந்து தான் சப்போர்ட் வரும். புரியுதா? நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம், என்னை மாதிரியான ஆட்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு யாரும் வந்து பிரச்சாரம் பண்ணுன்னு எங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணல. இது நாங்களாக விரும்பி தேர்ந்தெடுத்துருக்கோம். குரானை தேடி தேடி படிக்கிறோம். கீழே போய் பாருங்கள், எத்தனை ஆலிம் கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து மதரசாவில் படிக்கலை. நாங்கள் மதரசாவில் படித்ததுக்கும் நீங்கள் படித்ததுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் படித்தது வெறும் 5% இஸ்லாத்தை தான் படிச்சிருக்கோம். உங்கள் மூலமாக நிறைய இஸ்லாத்தை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் வந்து அதோடைய ஃபவுண்டர் கிடையாது. நானும் வந்து இன்னொருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்குறேன். அவர் இன்னொருத்தர்கிட்ட போய் கற்றுக் கொடுக்குறாரு. இது செயின் அப்படியே போகும் ரசூலா வரைக்கும். அவர் எனக்கு கொடுத்தாரு, எனக்கு இவர் கொடுத்தாரு, எனக்கு இவர் கொடுத்தாருன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? அதனால் சொல்கிறேன். அதனால் ஒருத்தன் தீனுடைய விஷயத்தை பேசுகிறான் அப்படின்னா அவனை போய் ஏன் வெறுக்கிறீங்க?